ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நாளுக்கு நாள் பின்னோக்கி போகுதுன்னு உளறிட்டு போயிருக்கிறார், பிதற்றிட்டு போயிருக்கிறார். பச்சை போய் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அதுக்கு மேல கடந்தெடுத்த பச்சை போய், இது அதுக்கு மேல கடந்தெடுத்திருக்கக்கூடிய காவி போய். பொருளாதார வளர்ச்சியில 11.19 விழுக்காட்டோட இந்தியாவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்பர் 1. ஜிடிபிலையும் தனிநபர் வருமானத்தையும் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கா இல்லையா? உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்லூரிக்கு போறாங்களா இல்லையா? இந்தியாவிலேயே வறுமை குறைந்த மாநிலங்கள்ல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா? இந்தியாவிலே பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. அது மொத்த பணியாளர்கள் கிட்டத்தட்ட சரிபாதி அளவு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் முதலிடம், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில முதலிடம், தோல் பொருள் ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம். இவை மட்டுமல்ல, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. கடந்த நிதியாண்டு நிலவரப்படி இந்தியாவிலேயே தொழில் உற்பத்தியிலும் தமிழ்நாடு தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் இப்படி நிறைய லிஸ்ட் போட முடியும். இதெல்லாம் நாங்களா சொல்றோம்? ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு சொல்லியிருக்கு, ஆய்வறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை கூட படிக்காம, இதை கூட புரியாமலா ஒன்றிய பாஜக அரசினுடைய அமைச்சர்கள் வந்து இருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பட்னவிஸ் மதுரை வரை வந்தார். பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வரை வந்தார். ஆனால் கீழடியும் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க வராம எது இவங்களை தடுக்குது? கீழடி ஆய்வறிக்கை ஏன் வெளியிடாம இருக்கீங்க? தமிழர்களுடைய வரலாற்று பெருமை உங்களுக்கு ஏன் கசக்குது? இது எதுக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்காது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச அதையே தான் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். பிரச்சாரத்துக்கு வருகிற வடநாட்டு பாஜக தலைவர்கள் இப்போ வாய்கிழிய பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக யார் குற்றம் செஞ்சாலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விரைவா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உச்சபட்ச தண்டனையும் பெற்று தரப்படுது. குற்றவாளிகளை கைது பண்ணாம இருக்கோம்னு ஒரு வழக்கையாவது நீங்கள் காட்ட முடியுமா? பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். பாலியல் குற்றவாளிகளுக்கு எக்காரணம் கொண்டும் முன்ஜாமீன், முன் விடுதலை கிடையாது எனவும் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கை பத்தி பேசலாமா? உங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்ன நான் சொல்லட்டா? பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநிலம் காட்சியா பார்த்தல, கூலி தொழிலாளருடைய 4 வயதான சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமியின் பெற்றோர் மனசு வெறுத்து போலீஸ்ல புகார் கொடுத்தப்போ என்னாச்சு தெரியுமா? அந்த புகாரை பதிவு பண்ண மறுத்தது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட பெற்றோர்களையே லாக்கப்ல கட்டி வச்சு அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. கடைசியா வேற வழி இல்லாம பதிவு பண்ண எஃப்ஐஆர்லையும் போக்சோ பிரிவை கூட சேர்க்கல. இந்த கொடுமையை பார்த்து உச்ச நீதிமன்றமே உத்தரப்பிரதேச காவல்துறை கடுமையாக கண்டிச்சிருக்கு.
நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. காசியாபாத் காவல் ஆணையரை உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு காட்டாட்சி பாஜக ஆளுகிற மாநிலத்தில் தான் நடக்குது. 2020ஆம் ஆண்டு இதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஆத்திரஸ் சம்பவத்தை மறக்க முடியுமா? 19 வயதான தலித் சிறுமி கேங் ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த பெண்ணோட உடலை அவங்க அப்பா அம்மா சம்பந்தம் இல்லாமலேயே, சம்பந்தம் எதுவும் கேட்காமலேயே நைட்டோட நைட்டா போலீஸே எரிச்சாங்க. ஆறுதல் சொல்லப்போன எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் தடுத்தாங்க. பிரதமர் மோடி அவருடைய குஜராத் நிலைமை என்ன பெரிய உத்தமமா? கர்ப்பிணி பெண் என்று கூட பார்க்காம பில்கிஸ் பான் அவர்களை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை பண்ண குற்றவாளிகளை ரிலீஸ் செஞ்சு, அப்படிப்பட்ட ஒரு மாவாதக அரசு தான் பாஜக அரசு. காஷ்மீர்ல 8 வயசு சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளிகளுக்கு ஆதரவா பாஜக மாநில செயலாளர் பேரணி நடத்தினாரா இல்லையா? இன்னும் மணிப்பூர்ல எத்தனை ஆயிரம் கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கவே நெஞ்சம் நடுங்குது. தான் ஆளும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? அரசே குற்றவாளி கூண்டில் இருக்கும் மோசமான நிலை தான் பாஜக மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச, அது நள்ளிரவில் கூட பெண்கள் பாதுகாப்பா பேருந்துகள்ல வேலைக்கு போயிட்டு வர்ற தமிழ்நாடு பற்றி பேச அருகதை இல்லை. இப்ப நான் சொன்னதையெல்லாம் மறுக்கும் தைரியம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எந்த பாஜக தலைவர் இருக்காது இருக்கா? பாஜக தலைமையிலான என்டிஏ உள்ளே வந்தா குற்றவாளிகளும் கலவர கிரிமினலும் தான் ஆட்சி செய்வாங்க. என்டி ஆட்சியிலே நீதிக்கோ நிர்வாகத்திற்கோ எப்பவுமே இடமே இருக்காது. எதிர்கட்சி தலைவர் பழனிசாமியும் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் பற்றி பேசுறாரு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் படுகொலை, முன்னாள் முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா கொடநாடு பங்களாவிலே கொலை கொள்ளை, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகள்,